அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் வருவதாக என்ற வாழ்த்துகளோடு தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே நம்ம எல்லாரையும் சகோதர சகோதரிகளாக குடும்பமாக இந்த இடத்திலே கூட்டியிருக்கிறார். அதற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றியின் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொண்டு, நம்முடைய அன்பு சகோதரர் அறிவித்தது போல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு பஸ்கா புதுப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு வேத பாடத்தை நம்ம பார்க்க போறோம். பஸ்கா இன்னும் முடியலையா? பஸ்கா முடிஞ்சு உயிர் தேடுதல் பாடம் பார்த்து போன வாரம் முடிச்சாச்சு. ஆனாலும் கூட மறுபடியும் பஸ்காவை குறித்து நம்ம பார்க்கணுமா அப்படின்னா, பஸ்காவுக்கு அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்காவை ஆசரித்த பின்னாடி அதற்கு அடுத்ததாக சம்பவித்த சம்பவங்களுக்கும் தேவனுடைய திட்டத்தில் அது எதை பொருள்படுத்துது அப்படிங்கிறத என்ன பண்ண போறோம்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இதற்காக ஒரு ஆதார வசனத்தை நம்ம படிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 11ஆம் வசனம். நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுத்திகரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். பாருங்க, இந்த வசனத்தை மையமா வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு வேத பாடத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப யோசுவா இந்த ஜனங்களை மோசேக்கு அப்புறமாக வழி நடத்துகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அடுத்து இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை என்ன பண்ணுவீங்க? கடந்து போவீர்கள். 3 நாள் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துது? யோர்தான் எதை அடையாளப்படுத்துது? இவங்க என்ன போஜன பதார்த்தத்தை இவங்க ஆயத்தம் பண்ணி வைக்கணும், இதெல்லாம் குறித்து என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, 40 வருஷ காலங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் என்ன பண்ணாங்கன்னா அலைந்து தெரிந்தார்கள். அதற்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது நீசான் 14ஆம் தேதி பஸ்காவை அனுசரித்த பின்னாடி 15ஆம் தேதி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தேசத்தை விட்டு கிளம்பி வந்துட்டாங்க இல்லையா? அவங்க பஸ்காவை புசிக்கும் போது எப்படித்தான் புசிச்சாங்க அப்படின்னா ஆயத்தமாக புசித்தாங்க. எப்படி புசிச்சாங்க? சும்மா அப்படியே அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு செய்யல, ஆயத்தமாக ரெடினஸ் இருந்துச்சு அவங்க. எப்படி அப்படின்னா ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க, அதே சமயத்தில் பாதரட்சை அனுபவிச்சிருந்தாங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தடியோடு எப்போ வேணாலும் புறப்படுறதற்கு ஆயத்தமாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பஸ்காவை அனுசரித்தாங்க. 15ஆம் தேதி அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த தேசத்தை விட்டு வெளியே கிளம்பி வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அதுக்கு அப்புறமாக 1 வருட பிரயாணத்துக்கு பின்பாக நீசான் மாதம் 14ஆம் தேதி 2 சாயங்காலத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு பஸ்காவை என்ன பண்ணிட்டாங்கன்னா வனாந்தரத்தில் 2வது பஸ்காவை என்ன பண்ணிட்டாங்க அனுசரிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பஸ்கா தேவன் கொடுத்த திட்டமே என்ன அப்படின்னா நித்திய நியமமாக தலைமுறை தோறும் என்ன பண்ணி ஆகணும், இவங்க கடைபிடித்தே ஆகணும். அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து அடுத்த பஸ்காவே வனாந்தரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா புசித்தார்கள் சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அடுத்து இந்த பஸ்காவை இவர்கள் அனுசரிக்கணும் அப்படின்னா முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னா, அந்த பஸ்காவை புசிக்கிறவர்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணிக்கணும். வசனம் நீங்க படிங்க, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 48ஆம். அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசி போல இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவரும் அதில் புசிக்க வேண்டாம். பாருங்க, இந்த ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப எகிப்துல இருந்து போனவங்க எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தாங்க. ஆனால் வனாந்தரத்துக்கு போன பின்னாடி இவங்க விருத்த சேதனம் இன்னும் என்ன செய்யப்படலைன்னா பண்ணப்படலை. அதனால இப்போ யோசுவா என்ன பண்ணுறாருன்னா கொஞ்ச நாள் கழிச்ச பின்னாடி முதல்ல அந்த வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு கருக்கான கத்தியை எடுத்து எல்லா ஜனங்களுக்கும் விருத்த சேதனம் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா அப்படி விருத்த சேதனம் பண்ணாமல் அவங்க என்ன பண்ண முடியாது,
பஸ்காவை புசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க அன்புக்குரியவர்களே. சரி, இதெல்லாம் கடந்து போன பின்னாடி 40 வருஷங்கள் அந்த வனாந்தரத்தை அலைஞ்சு திரிஞ்சு அவங்க 40 வருஷத்துக்கு போகும்போது அந்த 40 வருஷங்களுடைய முடிவில் என்ன நடக்கும் அப்படின்னா, விசேஷித்த 2 வழிகளில் பஸ்கா என்ன செய்யப்பட்டுச்சுன்னா அனுசரிக்கப்பட்டுச்சு. இப்பதான் என்ன பண்றாரு யோசுவா, அந்த கருக்கான கத்தி எடுத்து யார் யார் விருத்த சேதனம் பண்ணப்படலையோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணார் அப்படின்னா விருத்த சேதனம் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. இப்போ இவங்க பாத்தீங்கன்னா இந்த 40வது நாள் முடிவு சமயத்துல அந்த முடிவுல யோர்தானை கடந்து இவங்க எங்க இருக்காங்கன்னா மேற்கு திசையில அவங்க இருக்கிறாங்க. இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த யோர்தான் பக்கத்துல நுழைந்த அந்த நாளோடு அந்த நாள் என்ன ஆகுதுன்னா நீசான் மாதம் 14ஆம் தேதி சரியாக ஒத்து வர்றதை நம்ம கவனிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த நீசான் மாதம் 14ஆம் தேதி இவங்க பஸ்காவை அனுசரிக்கணும் அப்படின்னா இந்த விருத்த சேதன முறைமை பண்ண பின்னாடி தான், இதை அனுசரித்த பின்னாடி யோர்தானை கடந்தவங்க என்ன பண்ண முடியும்னா கானான் தேசத்துக்குள்ள போக முடியும் அப்படி சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரியவர்களே. இப்போ நம்ம வசனத்தில் நம்ம படிக்கலாம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. யோசுவா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பும் வழியில் வனாந்திரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். இப்ப அதனால அவர் என்ன பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதே 3ஆம் வசனம் படிங்க. அதுல யோசுவா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்தசேதனம் பண்ணினான். பாருங்க, ஆர்லோத் மேட்டில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு விருத்தசேதனத்தை அவங்களுக்கு பண்றாரு. இந்த ஒரு காரியம் எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது இஸ்ரேல் ஜனங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் கூட இது எதை அடையாளப்படுத்து? ஏன்னா பஸ்காவுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவம் இல்லையா, நம்ம படிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி பஸ்காவை அனுசரிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பிரதிபலன் படிச்சிருக்கோம் இல்லையா. என்ன ஆக போகுது அப்படின்னா, பஸ்காவை அனுசரித்த போது எகிப்தில் இருந்த போது தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டாங்க. அந்த தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டதுனால ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு விடுதலை கிடைத்த மாதிரி சுவிசேஷ யுகத்தில் இருக்கக்கூடிய தலைச்சன் பிள்ளைகள் பஸ்காவை அனுசரித்த பின்னாடி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் என்ன கிடைக்க போகுது அப்படின்னா ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. சரி, இன்னைக்கு இருக்க தலைச்சன் பிள்ளைகள் விருத்த சேதனத்தை கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம விருத்த சேதனம் பண்ணிருக்கோமா? மாம்சத்தின் படி அல்ல, இருதயத்தின் படி விருத்த சேதனம் என்ன பண்ணிருக்கோம்? நம்ம பண்ணிருக்கோம். அன்னைக்கு மாம்சத்தின் பண்ணாதனால யோசுவா அவங்களுக்கு விருத்த சேதனம் பண்ண ஆர்லோத் மேட்ல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா எல்லாருக்குமே விருத்த சேதனம் பண்ணார். இதே மாதிரி நாளைக்கு உலக ஜனங்கள் இந்த பஸ்காவுடைய நாட்கள்லாம் முடிந்த பின்னாடி கண்ணுக்கு தெரிகிற ராஜ்ய பாகம் வரும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அவர்கள் என்ன பண்ண முடியாதுன்னா இப்படியே என்ன பண்ண முடியாது, ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது அன்புக்குரியவர்கள். அதனால அவங்களுக்கு ஒரு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியதா இருக்கு. யாருக்கு? உலக ஜனங்களுக்கு, ராஜ்யத்தில் வரக்கூடிய உலக ஜனங்களுக்கு ஒரு விருத்த சேதனம் பண்ணணும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அன்புக்குரியவர்களே. இது ஒரு அடையாளம், இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய விருத்த சேதனம் எப்படி இருந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இருதயத்தினுடைய நுனித்தோள்களை அகற்றி போடுதல். கடினமான இருதயம் இருந்தா அந்த இருதயத்தின் நுனித்தோலை அகற்றி போட்டால் மட்டும்தான் அது லேசான இருதயமாக என்ன பண்ணும்னா மாறும். இந்த லேசான இருதயம் சதையான இருதயம் ஆகாட்டா நம்ம என்ன முடியாதுண்டா கர்த்தருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, அன்பை பகிர்ந்து கொள்ள முடியாது, இந்த அன்பின் பிரமாணத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த இருதயம் கடினப்பட்டு போனதுனாலதான் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, முரட்டாட்டம் பண்ணவர்களா இருந்தாங்க. இப்ப அவர்களுக்கு மாம்சத்தின்படியான விருத்த சேர்ந்து தேவன் கொடுத்திருந்தார். ஆனா நமக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 2 முக்கியமான விஷயத்தை கொடுக்கிறார். ஒண்ணு என்ன விஷயம், இருதயத்தினுடைய நுனித்தோலை அகற்றி போடுதல் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. இதே மாதிரி எகிப்திலிருந்து வந்த அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது மாதிரி நாளைக்கு எகிப்திலிருந்து வரக்கூடிய, எகிப்து அப்படிங்கிற உலகத்திலிருந்து வரக்கூடிய உலக ஜனங்கள் என்ன பண்ண போறாங்கன்னா ஆசீர்வதிக்க போறாங்க இல்லையா. அதனால இப்ப பார்க்கும்போது இவங்க எங்க வச்சு பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே கில்கால்ல வச்சு பண்றாங்க. அந்த கில்கால் அப்படின்னா என்ன அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த விருத்த சேதனத்தை பண்ணிட்டு யோசுவா என்ன சொல்றாரு அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். பாருங்க, அப்போ எகிப்தின் நிந்தை உங்கள் மேல் இராதபடிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்,
புரட்டி போட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு விருத்த சேதனம் பண்ணதுனால எகிப்தினுடைய நிந்தை இனிமேல் உங்கள் மேல் என்ன பண்ணாது, இருக்காது. அப்படியே நீங்க உலக ஜனங்களுக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க வாங்க. இனி உலக ஜனங்களுக்கு ராஜ்யத்துல என்ன கிடையாதுன்னா, இந்த பூமியில அவங்களுக்கு இருந்த கீழ்ப்படியாமை, உபத்திரவம், தீமைகள், இது எல்லாமே போராட்டங்கள், இது எல்லாமே எடுத்து போட்டு தேவன் என்ன பண்ண போறாருன்னா புரட்டி போட போறார். யோசுவா சொன்னார் இல்லையா, அதே மாதிரி உலக ஜனங்களுக்கு என்ன பண்ண போறாராமா, புரட்டி போட போறார். எப்போ? பஸ்காவுக்கு பின்பாக, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பின்னாடி. அப்ப விருத்த சேதனம் பண்ணப்பட்டதுனால உலக ஜனங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, அந்த இருதயம் டோட்டலாக என்ன செய்யப்பட போகுதுன்னா மாறப்போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. சரி, இப்போ ஓவராலா நம்ம ஒரு வியூ பார்க்கலாம். தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டாங்க. தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டதுனால அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டுச்சு. அதே மாதிரி இப்ப தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்படுறது அப்படிங்கிறது சுவிசேஷ யுகத்தில் நடக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சத்தியத்தினால காப்பாற்றப்படுறது என்ன பண்ணுன்னா சபைக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுன்னா அதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்து இவங்க கானான் தேசத்துக்குள்ள போன பின்னாடி இவங்க ஒரு பஸ்காவை அனுசரிக்கிறாங்க இல்லையா, அது எதை அடையாளப்படுத்தும்? எகிப்துல இருந்தது தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டாங்க, அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சது. அது சுவிசேஷ யுகத்தில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். கானானுக்கு போன பின்னாடி கானான்ல இவங்க பஸ்கா அனுசரிக்காங்க இல்லையா, அது எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துல இந்த உலகம் கிறிஸ்துவின் பலியினால பெறக்கூடிய ஆசீர்வாதம். ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பலி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கிருபாதார பலின்னு நம்ம படிக்கிறோம். அது நமக்கு மட்டும் இல்ல, தலைச்சன் பிள்ளைகள் ரத்தத்தினால காப்பாற்றப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவின் பலியினால ஒட்டுமொத்த உலகத்துக்கும் என்ன இருக்கு, நம்ம இன்னைக்கு முன்னாடியே வந்துட்டோம், தலைச்சன் பிள்ளைகளாக வந்துட்டோம். இனி ராஜ்யத்துல கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல உலக ஜனங்கள் என்ன பண்ண போறாங்கன்னா ஆசீர்வதிக்க போறாங்க. அப்படிங்கிறதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து 40 வருஷம் வனாந்திர பிரயாணம், அது எதை அடையாளப்படுத்தினா ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்தை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கல இல்லையா. இப்ப நம்ம எல்லாம் எதுல இருக்கிறோம்? வனாந்திர பிரயாணத்துல இருக்கிறோம் இல்லையா. கிட்டத்தட்ட கானானுக்கு பக்கத்துல போன நிலைமை, பக்கத்துல போயிட்டோம், எட்டி பார்த்துட்டோமா? கானான் எப்படி இருக்கு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமா இருக்கு. அப்படிங்கிறத எதுல பார்த்தோம்? வேத வசனம் இல்லையா நமக்கு சொல்லுது. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓமைகளால நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, சொல்லி காமிச்சிருக்காரு. இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இப்ப கானான மனக்கண்ணால பார்த்தாச்சு. இப்ப பக்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நாள்ல என்ன ஆயிரும், நாங்க போன பின்னாடிதான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் என்ன வரும், ரட்சிப்பு என்பது வரும் சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அதனால நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாகிய நம்ம இல்லையா, பாருங்க, வனாந்தரத்துல காணப்பட்ட மோசே சுவிசேஷ யுகத்துல இருந்த வழிநடத்தக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னவா இருக்கிறாருன்னா அடையாளமா இருக்கிறார். அதே மாதிரிதான் யோசுவா ராஜ்யத்தில் உள்ள கிறிஸ்துவை என்ன பண்றாருன்னா அடையாளப்படுத்துறார். மோசே அவருடைய கோர்ஸ் முடிஞ்ச பின்னாடி யோசுவா என்ன பண்றாருன்னா வர்றதை நம்ம கவனிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி ராஜ்யத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணுக்கு தெரிகிற பாக்கிய அந்த ஒரு பாகத்துல யோசுவா என்னெல்லாம் பண்ணாரோ அதே மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தில் என்ன பண்ண போறார், ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஆசீர்வாதத்தை என்ன பண்ண போறாருன்னா அவர் கொடுக்க போறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. சரி, நீங்க பார்க்கும்போது இவர்கள் இன்னும் யோர்தானை என்ன பண்ண போறாங்கன்னா கடந்து போக போறாங்க. இப்ப யோர்தானை கடந்து போறதுக்கு முன்னாடியே யோசுவா உயிரோட இருக்கும் போதே ஒரு 3 கோத்திரத்திற்கு யோர்தானுக்கு கிழக்கு பகுதியில் என்ன பண்றாரு அப்படின்னா இடம் கொடுக்கிறார். அது யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரூபன், மனாசே, அதுக்கப்புறம் காத். மனாசேயினுடைய பாதி கோத்திரம் ரூபன், காத், மனாசேயினுடைய பாதி கோத்திரம். இந்த 3க்கும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா யோர்தானுக்கு இப்புறத்துல என்ன பண்ணிட்டார், அவங்க அந்த இடத்தை வாங்கிட்டாங்க மோசேட்ட சொல்லிட்டு. ஏன் அந்த இடத்தை வாங்கினாங்கன்னு நீங்க உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மேய்ச்சலுக்கு தகுந்த இடம். இவங்க எல்லாம் அந்த கோத்திரத்தார் என்ன பண்ணிருந்தாங்கன்னா கால்நடைகள் அதிகமா வச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே கால்நடைகள் இருந்துச்சு அந்த காலத்துல. ஆனாலுமே இது ஒரு பசும்புல் மேய்ச்சல் உள்ள இடம், யோர்தானுக்கு அருகாமை இடம்னால இவங்க அங்க தங்க மோசையை கேட்டா மோசையை என்ன பண்ணிட்டாருன்னா அக்செப்ட் பண்ணிட்டார்.
இப்ப இதுக்குரிய ஞான அர்த்தத்தை நம்ம பார்க்க போறோம் அன்புக்குரியவர்களே, இல்லையா? பாருங்க, ரூபன் யார் அப்படின்னா தலச்சன் பிள்ளை. அவர் யார் அப்படின்னா பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது காத். காத் அப்படிங்கிற கோத்திரம். காத் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏராளம். வெரி குட். நல்ல நிறைய பேர் பதில் சொல்றீங்க. சபை சப்ஜெக்டை இன்னும் மறக்கல. நிறைய இடத்துல பதில் சொல்ல மாட்டாங்க. காத் அப்படின்னா ஏராளம். ஏராளம் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரளான. திரளான கூட்டத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடியவர்கள். காத் அப்படின்னா ஏராளம், திரளான ஜனங்கள். அடுத்து மனாசே, அவங்களுடைய பாதி கோத்திரம். அப்ப பாதி கோத்திரம் யோர்தானுக்கு இப்புறத்திலும் பாதி கோத்திரம் யோர்தானுக்கு அப்புறத்திலும் என்ன வாங்குறாங்க அப்படின்னா ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குறாங்க. சரியா? அப்போ மனாசே கோத்திரத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா யோர்தானுக்கு இப்புறத்திலும் ஆசீர்வாதம் கிடைக்குது, யோர்தானுக்கு அப்புறத்திலும் ஆசீர்வாதம் கிடைக்குது. அப்ப யோர்தானுக்கு இப்புறத்துல யோர்தானுக்கு அப்புறத்துல அப்படின்னா சுவிசேஷ யுகம், யோர்தானுக்கு அப்புறம் ராஜ்யம். ரெண்டு விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப ரெண்டு விஷயத்துல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, மனாசே கோத்திரத்துக்கு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்றாருன்னா கொடுக்கணும். இது எதுக்கு அடையாளமா இருக்கு? இதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, யார் ரெண்டு இடத்துல ஆசீர்வாதங்களை வாங்கலாம். இப்ப முதல்ல பரிசுத்தவான்களை பார்த்தோம். ரூபன் தலச்சன் பிள்ளை பரிசுத்தவான்களுக்கு அடையாளம். காத் யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது திரளான ஜனங்களுக்கு அடையாளம். அடுத்து மனாசே, அங்கேயும் ஆசீர்வாதத்தை வாங்குறார். பாதி கோத்திரம் இங்கேயும் ஆசீர்வாதத்தை வாங்குறார். மனாசே யாரா இருக்கும்? யார் அப்படின்னா இப்புறத்திலும் ஆசீர்வாதத்தை வாங்குறாங்க, அப்புறத்திலும் ஆசீர்வாதத்தை வாங்குறாங்க. அவங்க யாரா இருக்கலாம் அப்படின்னா முற்பிதாக்களாக இருக்கும். ராஜ்யத்திலும் என்ன பண்ண போறாங்க? ஜனங்களை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை திரளான கூட்டத்திலிருந்து வாங்கி என்ன பண்ண போறாங்க? வழிநடத்த போறாங்க, சபையிட்ட இருந்து வாங்கி. அப்போ ராஜ்யத்துல கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல முற்பிதாக்கள் உயிர் தெழுந்த பின்னாடி இந்த பூமியில எப்படி இருப்பாங்க தெரியுமா? இதுக்கு ஏதாவது வசனம் இருக்கா? தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்ன பண்ணுவாங்களாமா? வசனம் படிச்சிருங்க. நட்சத்திரங்களைப் போலவும் இருப்பார்களா? தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும். இது ஒரு வகுப்பார். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், இது ஒரு வகுப்பார். அடுத்து அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். ராஜ்யத்துல அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், இது ஒரு குரூப். ஒரே வசனத்துல ரெண்டு குரூப்பை பத்தி பேசுறார். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும், ஸ்டார் மாதிரி இருப்பாங்க. நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், அவங்க என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் என்ன பண்ணுவாங்களாமா? இருப்பாங்க. அப்படின்னா ஞானவான்கள் யாரு? ஆகாய மண்டலத்தில் ஒளினா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆகாய மண்டலத்துல என்ன ஒளி இருக்கு? சூரியன். ஆகாய மண்டலத்தில் என்ன இருக்கு? சூரியன். அந்த சூரியனுடைய ஒளி, நீதியின் சூரியனுடைய ஒளியை வாங்குறவங்க ஞானவான்கள். அவங்க என்றென்றைக்குமே சதா காலமும் என்ன பண்ணுவாங்க? அழியாமையில் இருக்கக்கூடிய ஞானவான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிசுத்தவான்களை அடையாளப்படுத்து. அப்ப அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் யாரு? முற்பிதாக்கள். இந்த உலகத்துல ராஜ்யத்துல என்ன பண்ணுவாங்க? அவங்க இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்களை நீதிக்கு உட்படுத்தி நடத்தி வைப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா ஸ்டார் மாதிரி இருப்பாங்க. நமக்கு ஸ்டார் கிடையாது. நம்ம கிட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய முற்பிதாக்கள். ஏன்னா நட்சத்திரம் எங்கிருந்து ஒளியை பிரதிபலிக்கும்? சூரியன்ல இருந்து வாங்கி ஒளி என்ன பண்ணும்? பிரதிபலிக்கும். சூரியன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண அடையாளப்படுத்தும். இப்ப ஸ்டார் மாதிரி இருப்பாங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? பூமியில நீங்க ஸ்டார் பார்த்திருக்கீங்களா? சூப்பர் ஸ்டார் பார்த்திருக்கீங்களா? அந்த ஸ்டாரை பத்தி எல்லாம் நம்ம பார்க்க போறது கிடையாது, இல்லையா? விளையாட்டு நட்சத்திரங்கள் பார்த்துக்கீங்களா? ஸ்போர்ட்ஸ் ஸ்டார். இன்னைக்கு ஒரு துறையில சிறந்து விளங்குகிறவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்டார். திரையுலகத்துல ஸ்டார், விளையாட்டு துறையில ஸ்டார். ஸ்டார்னா என்ன அப்படின்னா பேர் சொன்னாலே தெரியும். அரசியல்ல ஸ்டார் இருக்காங்களா? இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பூமியில ஒட்டுமொத்த உலகத்துல ஸ்டார் மாதிரி யார் இருப்பாங்க அப்படின்னா முற்பிதாக்கள். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? நட்சத்திரங்களை போல சதா காலம், என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் அவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வசனத்துல பார்க்கலாம்.
அப்ப இப்ப ஒண்ணு கண்டுபிடிச்சோம் என்ன அப்படின்னா, யோர்தானுக்கு இப்புறத்திலே 3 கோத்திரத்துல, அதாவது 2.5 கோத்திரம், மீதி இருக்க கோத்திரம் எல்லாம் இவங்க எங்க போறாங்கன்னா யோர்தானை கடந்து எங்க போறாங்க, கானான் தேசத்துக்குள்ள போறாங்க. ஏன்னா அதுதான் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசம். இந்த தேசத்தை என்ன பண்ண போறாருன்னா தேவன் யோசுவா மூலமாக அவளுக்கு கொடுக்க போறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. சரி, யோர்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? யோர்தான் இறங்குதல் அர்த்தம். யோர்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? இறங்குதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப பாருங்க அன்புக்குரியவர்களே, மனுக்குலம் மரணத்தை நோக்கி இறங்குவதை இது என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. எப்படி மரணத்திலிருந்து என்ன பண்ணிட்டே இருக்காங்க, மரணத்தை நோக்கி அப்படியே இறங்கிட்டு இருக்கத இது அடையாளப்படுத்துன்னு சொல்லி நம்ம பார்க்க அன்புக்குரியவர்களே. பாருங்க, அப்ப ஆதாமுக்கு கிடைத்த சாபத்தினால மனுக்குலத்தின் மேல் இருந்த அந்த ஒரு சாபத்தை ரட்சிப்பதற்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தினாலே ஜீவனை ஒப்பு கொடுத்த போதிலும் மரணத்தை அடையாளப்படுத்தும்படி இயேசு யோர்தான்ல என்ன பண்ணார் அப்படின்னா ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அடுத்து நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து சென்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய பிரயாணத்தை யோர்தான்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது மாதிரி, அதற்கு முன்பாக மாம்சத்தில் இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் எங்க இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா யோர்தானை அவங்க கடந்து சென்றாங்க. எகிப்துல இருந்து வந்தாலும் கூட அந்த வனாந்தர பிரயாணம் முடிச்சு இவங்க கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமாக சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த இவர்கள், எகிப்துக்கு பக்கத்துல கடந்து வந்த இவங்க இந்த 40 வருஷம் முடிஞ்ச பின்னாடி இவங்க யோர்தானை கடக்க வேண்டியதா இருந்துச்சு. யோர்தானும் சாதாரணமா இருக்காது, அது வருஷம் தோறும் எப்படி இருக்குமாமா, கரை புரண்டு ஓடக்கூடிய அந்த ஒரு காட்சியை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அப்ப யோசுவாவுடைய நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த யோர்தானை கடந்து அவங்க என்ன பண்றாங்க, அங்க போறதை நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. இப்போ வசனத்தை நம்ம படிக்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 14 இருந்து 17ஆம் வசனம் வரை படிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 14 முதல். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஜனங்கள் யோர்தானை கடந்து போறதுக்கு தங்கள் கூடாரங்களிலிருந்து என்ன பண்ணாங்களாமா, கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். என்ன கூடாரம்? முதலாம் உலகம், 2ஆம் உலகம். இந்த கூடாரத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, கடந்து போனாங்க அன்புக்குரியவர்கள். அடுத்து ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய், அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஜனங்களுக்கு முன்பாக முதல்ல போகக்கூடிய ஜனம் ஆசாரியர்களாக அவங்க என்ன பண்றாங்கன்னா உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு இந்த ஜனங்களுக்கு முன்பாக போறாங்க. இவங்க போனாதான் பின்னாடி இருக்க ஜனங்கள் என்ன பண்ண முடியும், போக முடியும். அப்படின்னா அந்த பரிசுத்தமான ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போறது யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சுவிசேஷ யுகத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், தாங்களாகவே முன் வந்து தேவனிடத்துல உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள் முன்னாடி போனோம். அதுக்கப்புறம் தான் பின்னாடி என்ன பண்ணுவாங்க, உலக ஜனங்கள்லாம் வருவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வசனங்களை படிங்க. யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளின் கால்கள் தண்ணீரில் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. கவனிங்க, யோர்தானுடைய ஜலம் எப்படி குவிஞ்சிருக்கான், சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. அந்த ஊருக்கு என்ன பேரு, ஆதாம். ஆதாம்னா என்ன தெரிஞ்சுக்கலாம், ஆதாம் மூலமாக என்ன கிடைச்சது, சாபம் கிடைச்சது இல்லையா. சார்தான் அப்படின்னா என்ன அர்த்தம், சார்தானுக்கு அடுத்த இல்ல போட்டுக்கலையா, சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக என்ன பண்ணிச்சு அப்படின்னா கூஞ்சு சார்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உருவ குத்துறது. உருவ குத்துறதுன்னா எப்படி பார்த்துருக்கீங்களா நீங்க, ஒரு பெரிய பட்டயத்தை எடுத்து ஒரு மனுஷனை இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் குத்துறது தான் அந்த பட்டயம் வந்ததுன்னா அதுக்கு பேர் தான் உருவ குத்துறது இல்லையா. அப்ப எது மனுக்குலத்தை உருவ குத்தினது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லையா, பாவம் மற்றும் மரணம் ஒரு மனுஷனை கூட விட்டு வைக்கல. மனுக்குலத்துடைய இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வர என்ன ஆயிடுச்சு, அது வந்தது நம்ம கவனிக்க. அதான் சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக என்ன பண்ணிருச்சுன்னா குவிந்திருந்ததுனால அதை மீறி யாருமே என்ன பண்ண முடியாது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகவே முடியாது. ஏன்னா தண்ணி எப்படி நிற்கிப்போ, குவிஞ்சு நிக்கி. யார் தான் போக முடியும், இப்போ உடன்படிக்கை பெட்டியை சுமந்திருக்கிற ஆசாரிகள் மட்டும்தான் இந்த யோர்தானை முதல் கடந்து செல்ல முடியும்.
அன்புக்குரிய சகோதரர். அப்ப தேவனுடைய திட்டத்தை நம்ம பார்க்கிறோம். யோசுவா புஸ்தகத்துல தேவன் எவ்வளவு அழகா என்ன பண்ணி வச்சிருக்கார், வடிவமைச்சு வச்சிருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியல வசனம் நீங்க படிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மேலிருந்து ஓடுகிற தண்ணீர் நின்று சாதாமுக்கு அடுத்த ஆதாமூர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. ஒரு குவியலாக என்ன பண்ணிச்சு அப்படின்னா குவிஞ்சின்றது. ஆனா பரிசுத்தமான ஆசாரியர் என்ன பண்ணாங்கன்னா இதை கடந்து போறது வந்து நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே பாருங்க, ஒருவேளை நம்ம என்ன கவனிக்கலாம் அப்படின்னா ஆதாம் மற்றும் சாதான் இதை நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது உருவ குத்த அந்த ஜனங்களுடைய அந்த பாவம் மன்னிப்பிக்கப்பட்டு என்ன செஞ்சு பார்க்கும்போது அவர்களுக்கு ஜீவன் கிடைச்சதை என்ன பண்ணலாம் நம்ம காணலாம். அன்புக்குரியவர்களே இல்லையா? பாருங்க, அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டு சம்பவங்களும் நம்ம கவனிக்கிறோம். தண்ணீர் பின்னிட்டு செல்கிறத கவனிக்கிறோம். ஒன்னு ரெட் சீல சிவந்த சமுத்திரத்துல தண்ணீர் என்ன ஆகுது அப்படின்னா பின்னாடி இருக்கிறத கவனிக்கிறோம். ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா பிளந்து போறதை கவனிக்கிறோம். அதே மாதிரி யோர்தான்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் தண்ணி குவியலா இருக்கிறத என்ன பண்ணோம்னா நம்ம கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மனுக்குலம் சாபத்திலிருந்து ஜீவனுக்கு திரும்பி செல்கிறத என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, அடுத்து முன்னாடி போறாங்க உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு பரிசுத்தவான்கள், பின்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் நிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருக்குமான தூரம் எவ்வளவு தெரியுமா? 2000 முழம். 2000 முழம் நீளம். இந்த 2000 முழம் நீளத்துக்கு பின்னாடி தான் அவங்க இருக்கணும். இந்த 2000 எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் நம்ம இப்ப கவனிக்கலாம். அன்புக்குரியவர்களே, ஏன்னா அந்த முன்னாடி போற பரிசுத்தவான்கள் போய் அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ண முடியும்னா அந்த யோர்தானை கடக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இப்ப யோர்தான் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற சாபம் மற்றும் மரணத்திலிருந்து கிடைக்கப்பட்ட விடுதலை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. அதுல முதல்ல கடந்து போறவங்க பரிசுத்தவான்கள், பின்னாடி யார் வர போறனா உலக ஜனங்கள். ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு அப்படின்னா 2000 முழம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே பாருங்க, யோசுவா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து படிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜனங்களை நோக்கி, நீயும் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். 4ஆம் வசனம் வரை படிங்க. உங்களுக்கும் அதற்கும் இடையில் 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். 2000 முழம் தூரமா என்ன பண்ணணும் இருக்கணும். அந்த 2000 முழம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2000த்துல அந்த 3 0 எடுத்துருங்க, வேல்யூ இல்லை அப்படின்னா மீதி இருக்கிற நம்பர் 2 எதை அடையாளப்படுத்தும்? நியூமெரிக்கல் 2 யுகங்கள் என்ன பண்ணுது அடையாளப்படுத்து. பிரதர் ஒன்று சொல்லியிருக்கார். வேற 2 உலகங்கள், அதான் 2 யுகங்கள் 2 உலகங்கள். சரி, 2 யுகங்களை கடந்துதான் அவங்க என்ன பண்ணி ஆகணும், இவங்க போயாகணும் சொல்றீங்க. வரைக்கும் அடுத்து வேற 2 ஏற்பாடுகள். ஓகே, வேற சொல்லுங்க, தப்பு இல்லை. 2 அப்படின்னாலே வேதாகமத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை அடையாளப்படுத்துது. நம்பர் 1 எதை அடையாளப்படுத்தும்? ஒருத்தர் தான், அதுக்கு மேல யாருமே இல்ல, பிதாவாகிய தேவன். 2 இயேசு கிறிஸ்துவா இல்ல, பரிசுத்த ஆவி. நம்பர் 2 பரிசுத்த ஆவி என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஒருவேளை இப்படியே நம்ம கெஸ் பண்ணலாம். 2000 அப்படின்னு போட்டதுனால 2000 வருட காலப்பகுதியை கடந்து தான் என்ன பண்ண முடியும்னா அவங்க போக முடியும். ஏன்னா பரிசுத்தவான்கள் நிறைவு பெறாம உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த 2000 மூலம் 2000 வருஷத்தை என்ன பண்ணலாம் குறிக்கலாம் அப்படிங்கிற சில பேர் சொல்றது உண்டு. அன்புக்குரியவர்களே, அப்போ இதை நம்ம பார்க்க போறோம். இப்போ 2 அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, 2 அநேக இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா பைபிளை நம்ம படிக்கிறோம். உதாரணத்திற்கு நம்ம பார்க்கிறோம், சகரியா 4ஆம் அதிகாரத்துல 2 ஒலிவு மரங்கள் நம்ம பார்க்கிறோம். யாரும் எடுக்க வேண்டாம், நமக்கு தெரிஞ்சதுதான். சகரியா 4ஆம் அதிகாரத்துல 2 ஒலிவு மரங்கள். அந்த ஒலிவு மரங்கள்ல இருந்து டியூப் மூலமா கிண்ணத்துக்கு என்ன வருது, எண்ணெய் வருகிறத என்ன பண்றோம் நம்ம கவனிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த 2 ஒலிவு மரங்கள் எதை அடையாளப்படுத்தும்? பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அதிலிருந்து வரக்கூடிய பரிசுத்த ஆவியினால் கிடைக்கக்கூடிய சத்தியங்கள் ஒரு கிண்ணங்களின் மூலமாக 7 அகல்களை கொண்ட குத்து விளக்கு என்ன பண்றதா பார்க்கிறோம்,
அது போகிறதா நம்ம வந்து பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அப்ப 2 ஒலிவு மரங்கள் அடையாளப்படுத்த நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அடுத்து நம்ம பார்க்கிறோம் இந்த 2 காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது 2 சாட்சிகள் இருக்கா, வெளிப்படுத்தின விசேஷத்துல 2 சாட்சிகள் இருக்கா, அது கூட பார்க்கிறோம். அடுத்து லூக்கால அந்த ஆண்டவராக இயேசுக்கு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா பட்டயத்தை என்ன பண்ணிக்கோங்க இல்லையா, சீசர்கள் சொல்றார் இயேசு ஆயத்தமாகும் போது நீங்க 2 பட்டயங்களை என்ன பண்ணிக்கோங்க எடுத்துக்கோங்க. அப்ப 2 பட்டயங்கள் எதை அடையாளப்படுத்துது? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எடுத்துக்கலாமா? சரி எடுத்துக்கலாம். இப்ப பட்டயத்தை எடுத்துட்டு வந்ததுனால தானே பேதுரு எடுத்துட்டு போனார் காதை வெட்டுறதுக்கு இல்லையா. ஆண்டவர் விஷயத்த சொல்றாரு, அது ஆவிக்குரிய விஷயமா யாருக்கு புரிஞ்சிக்க முடியல இல்லையா அன்புக்குரியவர்களே. அப்ப 2 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம என்ன பண்றோம்னா அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அடுத்து நம்ம பார்க்கும்போது இன்னும் நிறைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். அடுத்து சத்தியத்திற்கு புதிய ஏற்பாட்டுல இந்த 2 சத்தியத்திற்கும் பரிசுத்த ஆவிக்கும் உரிய நெருக்கங்களை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம படிக்கிறோம், நம்ம வேதாகமத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். 2 பார்க்கிறோமா? அப்ப 2ங்கிறது எதை அடையாளப்படுத்துனா பரிசுத்த ஆவியினால் கிடைக்கக்கூடிய அல்லது பரிசுத்த ஆவியை நமக்கு என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அடுத்து நம்ம பார்க்கும்போது சபை தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் அழைப்பை பெற்ற போது சத்தியத்தின் வழியாக நமக்கு வந்த அழைப்பை 2000 முழம் என்று யோசுவா பகுதியில் என்ன பண்றோம்னா அடையாளப்படுத்தக்கூடியதை நம்ம வந்து பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அடுத்து நம்ம பார்க்கிறோம் இந்த 2000 வருஷ யுகங்கள் முடிஞ்ச பின்னாடி தான் பரிசுத்தவான்களுடைய நிறைவுக்கு பிறகுதான் ஒட்டுமொத்த உலகத்துக்கு என்ன வரப்போகுது, ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ இன்னொரு விஷயத்தை கூட நம்ம பார்க்கலாம். 2 அப்படிங்கிறதுக்கு சிம்சோன் எத்தனை வருஷங்கள் நியாயாதிபதியாக இருந்தார்? 20 வருஷங்கள் நியாயாதிபதியாக இருந்தார். அது கூட இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு என்னவா இருக்கு, அந்த 2 அப்படிங்கிறதுக்கு அடையாளமா இருக்கக்கூடியன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு விஷயம், நல்ல சமாரியன் படிக்கிறோமா? அந்த நல்ல சமாரியனுடைய ஓமையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை காசுகளை கொடுக்கிறார்? 2 காசுகளை கொடுக்கிறார். அப்ப 2 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியமா இருக்கிறது கூட நம்ம வந்து பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. பாருங்க, இங்க யோர்தானை கடந்து போன பின்னாடி அந்த கால்ல பரிசுத்தவனுடைய கால்கள்ல அந்த ஆசாரனுடைய கால்கள் அந்த யோர்தான் நதியில பட்ட உடனே அந்த யோர்தான் 2 பக்கமும் குவியலாக மாறுது நம்ம பார்க்கிறோம். தண்ணீர் அப்படியே என்ன பண்ணிச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா நின்றதை கூட கவனிக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இது எதை அடையாளப்படுத்துன்னா சுவிசேஷ யுகத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் ரட்சிப்பு இப்படி தொடங்குது. ஆதாம் மேல் இருக்கப்பட்ட சாபம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி 200 முழங்களுக்கு பின்பு இஸ்ரேல் சேனை தொடர்ந்து வந்தது போல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்யத்துல ஆசீர்வாதங்களை பரிசுத்தவான்களுக்கு பின்னாடி இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அன்புக்குரியவர்களே. இதைத்தான் இந்த சம்பவம் என்ன பண்ணுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இப்போ சுவிசேஷ யுகத்துல நாம் பஸ்காவை அனுசரிச்சது போல அவங்க ராஜ்யத்துக்குள்ள போன பின் என்ன பண்ணுவாங்க, ராஜ்யத்துக்குள்ள போன பொன்பது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உலக ஜனங்கள் பஸ்காவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. இயேசு கிறிஸ்துவே அந்த ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுனால சுவிசேஷ யுகத்துல பரிசுத்தவான்களாகிய தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டாங்க. அந்த பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டதுனால 1,44,000 பேர் காப்பாற்றப்பட்டதுனால ஒட்டுமொத்த உலகத்தின் ஜனங்களாகிய எங்களுக்கு இந்த ரட்சிப்பு கிடைச்சதுன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுவாங்க, மேன்மைப்படுத்துவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, இது ஒரு பார்வை. அடுத்து இன்னொரு பக்கம் என்ன பண்ண போறோம்னா வனாந்தர பிரயாணத்துக்கு வந்தா கொஞ்சம் ரிட்டர்ன் வந்துடலாம். வனாந்தர பிரயாணத்துல தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாரு? சாப்பிட்றதுக்கு மன்னா கொடுத்தாரு இல்லையா? மன்னான்னா என்ன, அது எப்படி இருக்கும்? மன்னா எப்படி இருக்கும்? தேனித்த படியாரம் போல. வெரி குட். அடுத்து இல்லை, அதோடைய அளவு கொத்துமல்லி அளவாக இருக்கும்ல. இதை வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சேகரிக்கணும். கேட்டா அவங்க சேகரித்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் போய் அப்பங்களாக அடைகளாக சுட்டு என்ன பண்ணணும் அவங்க வந்து சாப்பிடணும். சரி, இதுக்கு முன்னாடி எகிப்தில் அவங்க சாப்பிட்டுருக்காங்களா? எகிப்தில் அவங்க சாப்பிடல இல்லையா? எகிப்தில் அவங்க சாப்பிடல. இது புதுசாக இருக்கு. அதனாலதான் கீழே விழுகிறத பார்த்து இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. இது என்ன அப்படிங்கிறத எபிரேய மொழியில எப்படி சொல்லலாம் அப்படின்னா மன்னா.
மன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்ன அப்படின்னு அர்த்தம். அப்ப இதை பார்த்து ஆச்சரியமா கேட்ட கேள்விதான். ஆக்சுவலா அதுக்கு பேரே கிடையாது. இது என்னன்னு கேட்டாங்க. அதுவே அதுக்கு என்னவாயிடுச்சு? பேராக மாறிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய, இந்த மன்னாவை குறித்து ரொம்ப டீட்டெயிலா உள்ள போய் பார்க்க போறோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்தர பிரயாணத்துல தேவன் மன்னா கொடுத்த மாதிரி இந்த சுவிசேஷ யுகத்துல வனாந்தர பிரயாணத்துல இருக்கிற நமக்கு தேவன் என்ன கொடுக்கிறார்? மன்னா கொடுக்கிறாரா? இங்க பார்த்த மன்னாவா? வெரி குட். அநேக மன்னாவை நமக்கு தரார் இல்லையா? பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். டெய்லி மன்னா படிக்கிறோமா? காலை எழுந்தவொன்னு மன்னா படிக்கிறோமா? மன்னா படிக்கிறத பழக்கமாக கண்டிப்பா வைக்கணும் நமக்கு. ஏன்னா அதுதான் நமக்கு காலை டிஃபன், காலை உணவு. அதுதான். ஒருவேளை ஒரு குழந்தை, நம்ம வீட்டில் வளர்ற குழந்தை காலை டிஃபன் சாப்பிடலன்னா என்ன நடக்கும் தெரியுமா? காலையில் அநேக பேர் சாப்பிட மாட்டாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க காலையில் டிஃபன் சாப்பிடாது. ஏன் தெரியுமா? ஆர்வப்பட மாட்டாங்க. ஒருவேளை 1 பாத்ரூம் 2 டாய்லெட் அதாவது வந்துச்சு அப்படின்னா டீச்சர்ஸை கேட்கறதுக்கு என்னவா இருக்கும்? அநேகருக்கு முன்னாடி வெக்கமா இருக்கும் இல்லையா? அதனால நம்ம பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடாதனால குழந்தைகளுடைய போசாக்கு எப்படி பாதிக்கப்படும் உங்களுக்கு தெரியுமா? காலையில ஒருத்தர் நல்ல ஆகாரம் சாப்பிட்றது தான் அந்த உடம்புல குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி ஏறும் உடம்புல. காலையில சாப்பிடாம போற குழந்தைகள் அசம்பிளியில நிற்கும் போது மயங்கி விழுந்துரும் சில குழந்தைகள். சில குழந்தைகள் எப்படி இருக்குன்னா அல்சர் சின்ன பிள்ளையிலே வர ஆரம்பிச்சிடும். சில பேர் அவசரத்தில் என்ன பண்ணுவாங்க? நேரம் கழிச்சு எந்திரிப்பாங்க, அவசரமா கிளம்பி போவாங்க, காலையில சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. இவங்களுக்கு அநேக உடல் உபாதைகள் வரும். இதே மாதிரி நமக்கு காலையில கண்டிப்பா மன்னா சாப்பிடணும். மன்னாவை என்ன பண்ணும்? தேவன் அன்றைக்கு அளந்து கொடுக்கிற நமக்கு அதை அதை என்ன பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம படிக்கணும். ஒரே பேராகிராஃப் தான் இருக்கும். ஏதாவது ஒரு ரீபிரிண்ட்ஸ்ல அல்லது வால்யூம்ல இருந்து எடுத்து போட்ட அந்த ஒரே ஒரு சின்ன பேராகிராஃப் தான் நாம காலையில் அன்றைய தினம் எழுந்து ஓடுறதுக்கான ஓட்டத்துக்கான ஒரு பலமாக இருக்கும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம சகோதரர் ரொம்ப முனைப்போட காலையில நம்ம கையில இருக்க செல்போனுக்கு என்ன பண்ணுவாங்க? காலையில வந்து போடுவாங்க, பார்த்துருப்போம் நம்ம இல்லையா? அநேகர் நம்ம வந்து படிக்கணும். அது கண்டிப்பா படிச்சதை நம்ம என்ன பண்ணணும்னா அசை போடணும். அதே மாதிரி நைட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு வந்த பின்னாடி இரவின் கீதங்கள் இருக்கு இல்லையா? இதையும் நம்ம படிக்கணும். அந்த இரவின் கீதங்கள் பெரிய போர்ஷனா இருக்கும், மன்னா சின்ன போர்ஷனா இருக்கும். ஏன் இரவின் கீதங்கள் பெரிய போர்ஷனா இருக்கு? காலையில் அவசரமா படிக்கணும். நைட்டு நின்று நம்ம படிச்சு முடிச்ச பின்னாடி ஜெபம் பண்ணிட்டு படுக்கைக்குள்ள போறோம் இல்லையா? படுக்கையில போன பின்னாடி நம்ம படுத்திருக்கும் போது கண்ட எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. காலையில கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்றது, நாளைக்கு வேலையை எப்படி சமாளிக்கிறது, மேனேஜருக்கு எப்படி பதில் சொல்றது, சூப்பர்வைசரை எப்படி சமாளிக்கிறது, இது பற்றி சிந்தனைகள், மனைவியை எப்படி சமாளிக்கிறது, பக்கத்தில் இருக்க பிள்ளைகளை எப்படி நம்ம பார்க்கறது, இந்த கவலையெல்லாம் விட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்ச இரவின் கீதங்களை தியானிக்கணும். மைண்ட்ல என்ன பண்ணணும்? கொஞ்சம் அசை போடுறதுக்கான டைம். அதை அசை போடுங்க, தன்னை போல என்ன ஆயிரும்? தூக்கம் வந்துடும். அன்புக்குரியவர்களே, ஏன் அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது இது நமக்கு இன்றைக்கு சுவிசேஷ யுகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண சின்ன மாத்திரை மாதிரி. ஆனா பெரிய உணவு இருக்கு. அந்த உணவு என்னன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அன்புக்குரியவர்களே, சரி, காலையில சாயங்காலம் மட்டும் நம்ம இதை எடுத்துக்கிட்டா போதுமானா? பத்தவே பத்தாது. வனாந்தரத்தில் போன ஜனங்கள் என்னெல்லாம் கேட்டாங்க? அவங்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டுச்சு, அது போக அது பத்தாதுன்னு எங்களுக்கு என்ன கேட்டாங்க? இறைச்சி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அன்புக்குரியவர்களே, பாருங்க, இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம். இதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இன்னொரு விஷயத்துக்குள்ள நம்ம போகலாம். இப்ப பாருங்க, வனாந்தரத்துல இஸ்ரேல் ஜனங்கள் போகும்போது கட்டளைகள் கொடுத்தாரு இல்லையா? அந்த கட்டளைகளை பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, ஒரு அசைவாட்டும் பலியை தேவன் வந்து கொடுத்திருந்தார். அந்த அசைவாட்டும் பலியை இவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, ஆசாரியன் அபிஷேகம் பண்ணப்படும் போது ஆரோனும் ஆரோனுடைய பிள்ளைகளும் இல்லையா அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது என்ன பண்ண, அந்த பிரதிஷ்டை பண்ணப்படும் போது அவர் முக்கியமா 3 விஷயங்களை கையில வச்சு அசைவாட்டணும், ஆசரிப்பு கூட. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அன்புக்குரியவர்களே, 3 விதமான அப்பங்கள். அது வசனத்தில் நம்ம படிக்கலாம். அன்புக்குரியவர்கள் வசனத்தில் படிக்க, லேவியராகமும் 8ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள் நம்ம படிக்கலாம்.
லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27. 26 முதல் கர்த்தருடைய சந்நிதியில் வைத்திருந்த புளிப்பில்லா அப்பங்களின் கூடையில் உள்ள புளிப்பில்லா அதிரசத்தில் ஒன்றையும் எண்ணெயிட்ட அப்பமாக்கிய அதிரசத்தில் ஒன்றையும் ஒரு அடையிலையும் எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் முன்னந்தொடையின் மேலும் வைத்து அவைகளை எல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கையிலும். நல்லா கவனிச்சீங்க, 3 விதமான காரியத்தை சொல்லியிருக்கார். புளிப்பில்லாத அப்பம் சொல்லியிருக்கார், அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் இட்ட அப்பம் சொல்லியிருக்கிறார், அதுக்கப்புறம் ஒரு அடை. இந்த 3ஐயும் வைத்து பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த ஆரோனும் அவருடைய குமாரருடைய உள்ளங்கையில வைத்து கொஞ்சம் மிருகத்தினுடைய பலியினுடைய கொழுப்பையும் வைத்து இந்த 3ஐயும் வைத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அசைவாட்ட சொல்லியிருக்கார் இல்லையா? இப்ப இந்த அசைவாட்டுதல் எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத என்ன பண்ண போறோம் நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த 3 விஷயங்களை குறித்து கவனிக்கலாம். இந்த ஆரோன் யார்? பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆரோன் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆரோனுடைய குமாரர்கள் யாரை அடையாளப்படுத்துறாங்கன்னா சபை வகுப்பாரை அடையாளப்படுத்துறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணணுமா? அசைவாட்டும் பலியை செலுத்தணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போ பொருள்ல அசைவாட்டும் பலியை கொடுத்தார்? அதுல கொழுப்பு இருந்துச்சு, புளிப்பில்லாத அப்பம் இருந்துச்சு, எண்ணெயிடப்பட்ட அப்பம் இருந்துச்சு, அடை இருந்துச்சு. கர்த்தர் இயேசு முதல்ல இந்த அசைவாட்டும் பலியை எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தார். முதல் அசைவாட்டும் பலி சிலுவையில நிறைவேற்றப்பட்டது. அன்புக்குரியவர்களே, புளிப்பில்லாத அப்பம் எதை அடையாளப்படுத்தும்? நீதிமானாக்கப்பட்ட நிலை சபைக்கு இல்லையா? அன்புக்குரியவர்களே, கர்த்தரிடத்துல ஒரு புளிப்புமே இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். நீதிமானாக்கப்பட்ட நிலை புளிப்பில்லாத அப்பத்தை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்த சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து எண்ணெயில் இட்ட அப்பம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஒருத்தர் நீதிமானா இருந்தா மட்டும் போதாது, எப்படி இருக்கணும்? அந்த நீதிமான் நிலைமையிலிருந்து அடுத்து பரிசுத்தாவின் செயல்பாட்டினால் சுத்திகரிக்கப்படணும். அப்படி சுத்திகரிக்கப்படுறதுக்கு தான் நமக்கு சபை கூட்டம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அவருடைய உயிர்த்தெழுதலினால நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டாச்சு. நீதிமான் ஆக்கப்பட்டு புளிப்பில்லாத அப்பங்களா நம்ம மாறணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண சொல்லி பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினுடைய சத்தியத்தினால நம்ம சுத்திகரிக்கப்படணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து அடை எதை அடையாளப்படுத்தும்? அடை பார்த்திருக்கோமா? அடை யார் யார் சாப்பிட்டுருக்கு? அடைன்னா என்ன அப்படின்னா அன்புக்குரியவர்களே, இது மாவுனால் செய்யக்கூடிய ஒரு பதார்த்தம். சரி, இந்த அடை கூட எண்ணெய் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஒரு பதிலுமே இல்லை. அடையெல்லாம் யாருமே சொல்றதே இல்லை பொழுது. இது பழைய காலத்து உணவு. தேங்காய் கருப்பட்டி போட்டு கலக்கி அது ஸ்வீட்டா செய்யக்கூடிய, தட்டி போடக்கூடிய. சரியா? எண்ணெயில போடணுமா? தோசைக்கல்ல போட்டு என்ன பண்ணணும் எடுக்கணும். இது இல்லாம காரத்துல என்ன பண்ணலாம்? அடை செய்யலாம். இந்த அடையோட சேர்ந்து காரத்துல செய்யக்கூடிய அடை தோசையினுடைய இன்னொரு மறுரூபமாக்குதல் தான். அது வேற ஒண்ணும் இல்லை. தோசையினுடைய இன்னொரு அப்கிரேட் தான் அடை. இந்த அடையை சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது கூட அவியல் வச்சு சாப்பிடுவாங்க. என்ன வச்சு சாப்பிடுவாங்க? அவியல் வச்சு சாப்பிடுவாங்க. சரி, இந்த அடை எதுக்கு வைக்க சொன்னார்? மிருகங்களுடைய கொழுப்பு, அடுத்து புளிப்பில்லாத அப்பம், எண்ணெயிலிடப்பட்ட அப்பம், மேல இருக்கிற அடை. இந்த அடை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இப்ப நம்ம எதுக்காக நம்ம தேவன் அழைச்சிருக்காருன்னா அழியாமைக்கு என்ன பண்ணிருக்கார்? சாகாமை மற்றும் அழியாமைக்கு நம்மளை அழைச்சிருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த விலையேறப்பெற்ற வாக்கு தத்தங்களின் மேல நம்ம கொண்டுள்ள விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அந்த அடை என்ன பண்ணுது அப்படின்னா அடையாளப்படுது. இப்ப என்னெல்லாம் முதல்ல சொல்லலாம்? அந்த கொழுப்பு எதை அடையாளப்படுத்துனா வைராக்கியத்தை என்ன பண்ணும்? அடையாளப்படுத்தும். இது ஏற்கனவே நம்ம பஸ்கா சப்ஜெக்ட்ல நிறைய பார்த்துருக்கோம். அடுத்து மேல இருக்கிற புளிப்பில்லாத அப்பம் நீதிமான் ஆக்கப்பட்ட நிலையை அடையாளப்படுத்தும். அடுத்து எண்ணெயிலிடப்பட்ட அந்த அப்பம் எதை அடையாளப்படுத்தும்? பரிசுத்த ஆவியினால சுத்திகரிக்கப்படுகிறத அடையாளப்படுத்தும். அடுத்து அடை எதை அடையாளப்படுத்தும்னா நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை இல்லையா, அதன் மேல கொண்டிருக்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தை அடையாளப்படுத்துது. இந்த 3ஐயும் வைத்துதான் நம்ம அசைவாட்டும் வழியை இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்ம என்ன பண்ணிப்போம்? ஏறெடுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம பார்க்கும்போது அவர்கள் இந்த புளிப்பில்லாத அப்பம், இந்த அடை இதெல்லாம் எதை வச்சு செஞ்சிருப்பாங்க? விவசாயம் பண்ணி வீட்டுல இருந்து அரிசி எல்லாம் எடுத்து செஞ்சாங்களா? இல்ல.
மன்னாவில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. அப்படின்னா இந்த மூன்றையும் நம்ம அசைவாட்டும் பலியா கொடுக்கணும்னா அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கே உரிய சுவிசேஷ யுகத்திலே வெளிப்படுத்தப்பட்ட நமக்கென்றே பிரத்யேகமாக கர்த்தர் இயேசுவினால் கொடுக்கப்பட்ட சத்தியத்தின் மூலமாக இந்த நிலைக்கு கடந்து வரணும் அப்படிங்கிறது தான் இது அடையாளப்படுத்தப்படுது சகோதரர். அடுத்து இது கூட இன்னும் முக்கியமான இனிப்பான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். தேனை பத்தி பேசியிருக்கார் இல்லையா அன்புக்குரியவர்களே? பாருங்க, தேன் யாரை அடையாளப்படுத்துது, எதுக்கு அடையாளப்படுத்துது? தேன் அப்படின்னாலே என்ன பண்ணுது? தேன்னாலே அது இனிப்பா இருக்கும். யாராவது வேண்டாம் அது கசக்குன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஆனா இந்த தேனை கூட என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த அப்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல லேவியராமத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்காரு. அப்போ தேனிட்ட பணியாரம் சொல்றோம்ல, பிரதர் சொன்னார் இல்லையா, மன்னா எப்படி இருக்கும்? தேனிட்ட பணியாரம். பணியாரமே இனிப்பு தான். கருப்பட்டி செஞ்சு என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க, அதே இனிப்பு தான். அதை தேன்ல போட்டா அப்ப மன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கசப்பு கிடையாது. மன்னா எப்படிப்பட்டது? இனிப்பா தான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த தேனை குறித்து நம்ம பார்க்கும்போது அது மதுரமான ஒரு விஷயம். ஆனா இந்த தேனை என்ன பண்ணக்கூடாதுன்னா பலியில சேர்த்து என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, செலுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாரா இல்லையா? ஏன் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு? பலியில தேனை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா செலுத்திட கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு வசனம் படிக்கிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இனிய சொற்கள் தேன் கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாகும். எப்படி இருக்கா இனிய சொற்கள்? இன்னொரு படிங்க. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும். ஆத்மாவுக்கு என்னவா இருக்கு? மதுரமும். எலும்புகளுக்கு ஔஷதமுமா. எலும்புகளுக்கு எப்படி இருக்கா? ஔஷதமா இருக்கு. அப்ப தேன் எப்படிப்பட்ட மருந்துனா, தேன் எப்படிப்பட்டது மருந்தது? பழைய காலத்துல மருந்துகள் சாப்பிடும் போது தேனை எடுத்து சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடுவாங்க. எதுக்காக பழைய காலத்து மருந்துகளை தேன்ல சேர்த்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த மருந்துகள் ஏதாவது நம்முடைய உடம்புல அது சேரும் போது சில இங்கிலீஷ் மருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உடம்புக்கு எதிர் சக்தி என்ன ஆயிரும், கொடுத்துரும் இல்லையா? சொல்லுவாங்க இல்லையா, இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும், இருக்கிற உறுப்புகளை என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா கண்டம் பண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இது கூட கொஞ்சம் ஒரு இடத்துல நீங்க வந்து தேன் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்குள்ள இருக்க நச்சுத்தன்மையெல்லாம் என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த தேன் எடுத்து போடக்கூடியதா இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியது. அப்ப பழைய மருந்துகள்லாம் அதை சேர்த்தாங்க. அதே மாதிரி தேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அது மதுரமானது தான். தேன் எதற்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா வேத வசனங்களுக்கு அடையாளமா இருக்கு, சத்தியத்துக்கு அடையாளமா இருக்கு. ஆனா இந்த தேன் பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்லு இன்னொரு இடத்துல என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இதை எந்த காரணத்தை கொண்டும் பலிபீடத்தில் நீங்க பலியா என்ன பண்ணிடாதீங்க, செலுத்திடாதீங்க அப்படின்னா தேனை பொறுத்த மட்டும் இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கப்பட்ட அழைப்பு, நமக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பு, இதை கூட தேனுக்கு அடையாளமா என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். இதை கொண்டு போய் வேற எதுக்காவது நீங்க வேற ஏதாவது பெற்றுக்கொள்றதற்கு இந்த வாய்ப்பை கொண்டு போய் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, பலியா செலுத்திடாதீங்க. அன்புக்குரியவர்களே, உலக பிரகாரமாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த வாய்ப்பை, இந்த அழைப்பை பலியா கொடுத்துட்டு நீங்க அதை பெற்றுக்கொள்ளலாம் நீங்க என்ன பண்ணாதீங்க, மனசுல நினைச்சவே நினைச்ச. ஏன்னா இந்த அழைப்பு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில எப்படி இருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. இந்த வாய்ப்பு இன்னைக்குதா கசக்குதா? இந்த பரிசுத்த அழைப்பு இன்னைக்குதா கசக்குதா? ரொம்ப கசப்பா இருக்குதுல்ல? கசப்பா இருக்கா? கிடையவே கிடையாது அன்புக்குரியவர்களே. ஆரம்பத்துல இந்த அழைப்பை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் இல்லையா, எப்படி இருந்துச்சு? அது மதுரம் போல இருந்துச்சு. எனக்கா இத்தனை வருஷம் கழிச்சா, இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைக்காம போச்சு இல்லையா? நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம், நான் ஒரு பாவி, நான் என்னெல்லாம் பண்ணிருக்க தெரியுமா, எனக்கு போய் இந்த அழைப்பா. அப்ப இதை ஃபீல் பண்ணி பார்த்துருக்கோம் அன்புக்குரியவர்களே. இதை ஃபீல் பண்ணி நம்ம பார்க்கும் போதெல்லாம் அது நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா தேன் போல தித்திக்கிறதா இருந்துச்சு அன்புக்குரியவர்களே. இதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எந்த காரணத்தை கொண்டும் பலியாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா அதை செலுத்திடவே கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தேனை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மாவோடு சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர் சொல்லி அதை பிசைந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே ஒலிவ எண்ணெயும் என்ன பண்ணிருக்காங்க அது கூட சேர்த்து
அவங்களுடைய பலிகளுக்கு நிறைய சேர்த்துக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. இவைகள் எல்லாமே எதற்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நித்தமும் நாம் புசிக்கக்கூடிய ஆவிக்குரிய மன்னாவை இது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அடுத்து நம்ம பார்க்கிறோம் இன்னொரு முக்கியமான காரியத்துக்குள் நம்ம போறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து இவங்க கானான் தேசத்துக்குள்ள போய் கானான் தேசத்துடைய முதல் பஸ்காவை இவங்க அனுசரிச்ச பின்னாடி மன்னா என்ன பண்ணிச்சுன்னா ஒளிந்து போயிட்டு. மன்னா என்ன பண்ணிச்சு? ஒளிந்து போயிட்டு. வனாந்தர பிரயாணத்தை கடந்து இவங்க கானானுக்குள்ள போய் இவங்க என்ன பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவர்கள் முதல் பஸ்காவை கானானுக்குள்ள பொசிச்ச பின்னாடி தொடர்ந்து வந்த அந்த நாளில் தானே மன்னா என்ன பண்ணி சொல்லி நம்ம பார்க்கும்போது நின்று போய் வசனத்தில் நம்ம படிக்கலாம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் படிக்கலாம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 10 முதல். இஸ்ரேல் புத்திரர் கில்காலில் சாலை முறைந்திருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்த நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். இப்ப பாருங்க, வனாந்தர பிரயாணத்தில் இருக்கவரை மண்ணா வச்சு எல்லாமே செஞ்சாங்க. இவங்க பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள போயிட்டாங்க இல்லையா? இப்ப மண்ணா என்ன தேவையில்லை இல்லையா? ஏன்னா அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்க முதல் வெளிச்சல்ல இவங்களுக்கு என்ன கிடைச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இவங்க நிலத்தினுடைய தானியத்தை பெற்றுக்கொண்ட உடனே இவன் அதன் மூலமாக புளிப்பில்லாத அப்பங்களையும் என்ன பண்ண செய்ய ஆரம்பிச்ச உடனே மண்ணா நின்று போயிட்டு. சரி, இது எதை அடையாளப்படுத்தும்? நம்ம கானான் தேசத்துக்குள்ள பரலோக ராஜ்யத்துக்குள் போன பின்னாடி இந்த பூமிக்குரிய உணவு தேவைப்படுமா? இந்த பூமியில இப்ப படிச்சது மாதிரி சத்தியத்தை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? தேடி அதை தினமும் பெற்றுக்கொண்டு அதுக்கான வாழ்றதுக்கான சீர்திருத்த முறைமைகள்லாம் அங்க தேவை இருக்கானா? இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப தேவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சபைக்கு என்ன சொல்றாங்களோ அதை இந்த உலகத்துக்கு சொல்லி இந்த உலகத்தின் ஜனங்களை கிறிஸ்து மாதிரியாக படைக்கப்பட்ட போது ஆதாம் நிலைமையிலிருந்து மாற்றுறதுக்கான அந்த ப்ராசஸ்க்குள்ள யார் கொண்டு போவாங்க அப்படின்னா சபையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணுவாங்க? கொண்டு போவாங்க. இது சபை முன்னெடுத்து செல்லும் போது இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் சிங்காசனம் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? அதான் வெளிப்படுத்தின கடைசி 2 அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். பிதாவாகிய தேவனும் ஆட்டுக்குட்டியும் இருக்கிற சிங்காசனம் அங்கே இருக்கும் படிக்கிறோம் இல்லையா? இப்ப யார் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருக்கிறது? இப்ப யார் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருக்கிறது? பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ராஜ்யத்துல கண்ணுக்கு தெரிய பாகத்துல சிங்காசனம் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? அமர்ந்து உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய, அதாவது ஆதாம் படைக்கப்பட்ட நிலைமைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உயிர்த்தெழுந்து வந்த பின்னாடி நீதியை பிரசங்கிக்கிற வேலையை யார் கொடுத்திருப்பாங்க? சபைக்கு கொடுத்திருப்பாங்க. அதை சபை பூமியில அதை செய்யறதுக்கு பதிலாக முற்பிதாக்கள் இந்த பூமியில இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரள் கூட்டத்தின் வாயிலாக கேட்டு அதை பூமியில நிறைவேற்றலாம் இருப்பாங்க. எல்லா ஜனங்களும் அதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி வருவார்கள். படிக்கிறோமா? ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை உங்களை பிடித்துக் கொண்டு 10 பேர் என்ன சொல்லுவாங்களாமா இல்லையா? தேவனை நோக்கி என்ன பண்ணுவாங்க? வருவதை நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்ப இவ்வளவு பெரிய தேவனுடைய திட்டத்தை யோசுவா புஸ்தகத்தில் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. சரி, யோசுவாவை குறித்து இன்னும் அதிகமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோசுவா புஸ்தகம் எழுதப்பட்ட ஆரம்பத்துல 1ஆம் அதிகாரத்துல நிறைய விஷயங்களை கொடுத்திருப்பார். எப்படிலாம் கொடுத்திருப்பாரு சொல்லி நம்ம பார்க்கும்போது மோசே மரிச்சு போயிடுவார். மரிச்சு போன பின்னாடி நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் மோசேயோடு இருந்தது போலவே உன்னோடு கூட நான் என்ன பண்ணுவேன்? இருப்பேன் அப்படி சொல்லி மோசே இருந்த நாட்கள்ல பிதாவாகிய தேவன் அவருக்கு சொன்ன மாதிரியே யோசுவாக்கும் என்ன பண்றார் அங்க சொல்றது நாம் பார்க்க. எப்ப பார்த்தாலும் அடிக்கடி சொல்ற வார்த்தை நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோர்ஸ் முடிச்ச பின்னாடி யார் இந்த பூமியில யோசுவா அப்படிங்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உலக ஜனங்கள் பலம் கொண்டு திடமனதா இருக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவாங்க. அந்த பிரச்சனைகளை ஜனங்கள் தீர்க்கிறதுக்கு பாத்தீங்கன்னா யோசுவா காலத்துல என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம கவனிக்கலாம். பாருங்க, அவன் நிறைய பட்டணங்களை ஜெயிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆயி பட்டணத்தை என்ன பண்ணாங்க? ஜெயிச்சாங்க. எரிகோவை ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜெயிச்சாங்க.
அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்கலாம். இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ நம்ம பார்க்கும்போது யோசுவா 1:11 நம்ம படிக்கும்போது, நீங்கள் பாளையத்தை ஒருவர் நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை என்ன பண்ணுங்க, ஆயத்தம் பண்ணுங்க இப்படி சொல்லி அவங்க கடந்து போறாங்க. அப்படி கடந்து போகும்போது பாத்தீங்க அப்படின்னா, யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளில் அவர்கள் பெத்சேயிமோத்தை தொடங்கி ஆபேல் சித்தி மட்டும் பாளையம் இறங்கி இருந்தார்கள். இங்க 2 கொடுக்கிறார். அங்க ஒரு விஷயத்தை பார்த்தோம் இல்லையா, ஆதாம் ஊர் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. இங்க என்ன கொடுக்கிறாருன்னா, பெத்சேயிமோத்தை தொடங்கி ஆபேல் சித்தி மட்டும் பாளையம் இறங்கி இருந்தாங்க. இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, என்னாகும் 33:49 அந்த வசனம் இருக்குது. பெத்சேயிமோத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாலடைந்த வீடு. பெத்சேயிமோத்னா என்ன அர்த்தம்? பாலடைந்த வீடு. எது பாலடைந்த வீடு? அதுல இருந்து ஆபேல் வரைக்கும், ஆதாம் இல்ல ஆபேல் வரைக்கும் இங்க மாத்திட்டார் ட்ரெண்ட இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெத்சேயிமோத் அப்படின்னா பாலடைந்த வீடு. ஒரு வீடு பாலாயிடுச்சு. ஆதாமும் ஏவாளையும் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, தோட்டத்துக்கு கிழக்கே அனுப்பி நீங்க போய் அதை என்ன பண்ணுங்க, பண்படுத்துங்க. நிலத்தை என்ன பண்ணுங்க, பண்படுத்துங்க. அப்ப இந்த வீடு எப்படி இருக்கு? திருப்பி வர முடியாது. அதனால இந்த வீடு எப்படி இருக்கு? குடியிருப்பு இல்லாமல் பாலடைந்த வீடு மாதிரி ஏதேன் தோட்டம் இருக்கு இல்லையா. அப்ப ஆசீர்வாதம் இல்லாத நிலை. இங்க இருந்து ஆபேல் சித்தி மட்டும். ஆபேல் எதை அடையாளப்படுத்துறாரு? அங்கீகரிக்கப்பட்ட பலி. அப்போ சபையில பரிசுத்தவான்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பலியை செலுத்துற வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப பெத்சேயிம் தொடங்கி ஆபேல் சித்தி மட்டும் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பாளையம் இறங்கி இருந்தார்கள். அக்காலத்திலே அவர்கள் யோர்தானுக்கு அருகாமையில் இருக்கவில்லை. அவங்க 3ஆம் நாளில் என்ன பண்ணாங்கன்னா, புறப்பட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம் அன்புக்குரியவர்களே. இன்னைக்கு இஸ்ரேல் தேச பக்கத்தில் இருக்கக்கூடிய யோர்தான் தேசம் இருக்கு இல்லையா, இருக்கா? யோர்தான் நாடு இருக்கா? இருக்கா? அந்த நாட்டில் யார் இருக்கு? அவங்க ஏன் இஸ்ரேலோட அதிகமா சண்டைக்கு போறதில்லை? நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, அந்த கோத்திரம் ரூபன், காத், மனாசேயின் பாதி கோத்திரம் அங்க இருந்தாங்க இல்லையா. அந்த ஜீன் இன்னும் இருக்குங்க. அதனுடைய ஜீன் இன்னும் இருக்கிறதுனால, அந்த 12 கோத்திரத்தோடு இவங்க சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால இவங்க யார் அதிகமா என்ன பண்ண போறது இல்லை. ஏன்னா இவங்க முதல்ல இந்த பக்கத்துல இடத்த கேட்டி உட்கார்ந்துட்டாங்க இல்லையா. மோசே காலத்துல இடம் கொடுத்தார். அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஜீன் இருக்கிறதுனால தான் யோர்தான் தேசத்துக்கு சேர்ந்த சனங்கள் எங்க போறது இல்லை அப்படின்னா, யுத்தத்துக்காக என்ன பண்ண போறது இல்லை, அவங்க கிட்ட போறதே இல்லை. அன்புக்குரியவர்களே, அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ இன்னும் யோர்தானை கடந்து போகல. கடந்து போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா சொல்லி நான் பார்க்கும்போது, இங்க இருந்து எரிகோவுக்கு ஆள்களை வேவு பார்க்கறதுக்கு அனுப்புறாங்க. எரிகோவோட போனா இவனுடைய கீர்த்தி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எரிகோ முழுவதும் என்ன இருக்கு, பயங்கரமா பரவி இருக்கு. ராகாப் அப்படிங்கிறவங்க போய் 2 பேர் இருக்கிறாங்க வேவு பார்க்கிறவங்க. அந்த வேவு பார்க்க 2 பேர்ட்ட ராகாப் சொல்றாங்க, இஸ்ரேல் எதெல்லாம் கடந்து வந்தாங்க. சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தது, எமோரியனின் 2 ராஜாக்களை அவங்க வெட்டி போட்டது, இது எல்லாமே அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. இவங்க உள்ள வரத பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? எரிகோ பட்டத்தில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது யாருன்னு. ஆனா இவங்களுக்கு ராகாப்புக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ ராகாப்புக்கு என்ன ஆயிடுச்சு? எங்களுக்கு இப்பொழுது நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. எதுக்காக? திகிலும் கலக்கமும் உண்டாயிடுச்சு. ஏன்னா கத்தி இல்ல, பட்டயம் இல்ல, எந்த ஒரு விஷயமே இல்லாம, வெப்பனுமே இல்லாம எல்லாரையும் ஜெயிச்சு வராங்க. இதை கேள்விப்படுறாங்க. எவ்வளவு தூரத்திலிருந்து வர்றாங்க பாருங்க. ஆனா இப்ப எரிகோல இதை கேள்விப்படுறாங்க. எப்படி? வாட்ஸ்அப் மூலமா போயிருக்குமோ, அல்லது எக்ஸ் தளத்தின் வாயிலாக போயிருக்குமோ? அதெல்லாம் இப்போ உடனே செய்தி பரவுதெல்லாம் இப்போ உலகத்தின் எல்லா மூலைக்கும் என்ன ஆகுது, இப்போ செய்தி போதில்ல. ஆனா அன்னைக்கு அவங்க எப்படி கேள்விப்பட்டிருப்பாங்க அப்படின்னா, இப்ப எரிகோவில் போய் தங்குறவங்க வீடு இருக்கு இல்லையா, அந்த ராகாபே யார் அப்படின்னா ஒரு விடுதி நடத்துறவங்க. அவங்க அப்ப விடுதியில தங்க வந்திருந்தவங்க, போக்குவரத்துமா இருக்கிறவங்க, இந்த விஷயத்தை அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கலாம், ஒருவேளை சொல்லி இருக்கலாம். இதை கேள்விப்பட்டுதான் அவங்க சொல்றாங்க, நாங்க எங்க குடும்பத்துல இருந்தோம், நீங்க என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க. அதற்கு அடையாளம் அந்த ஜன்னல்ல சிவப்பு நிற ஒரு நூல் என்ன பண்ணும், தொங்கும் இல்லையா. ஏன் சிவப்பு நிறம்? கருப்பா ஒரு நூல் போட்டிருக்கலாம்ல, பார்த்த உடனே தெரியும். ஏன் சிவப்பு நிறம் அப்படின்னா, சிவப்பு நிறத்துக்கே ஒரு கலருக்கே ஒரு சத்தியம் இருக்கு இல்லையா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு பலி
அந்த ஈடுபலியினுடைய சத்தியத்தினால மீட்கப்பட்டவர்களுக்கு அடையாளம். யாரு? எரிகோவின் மதில் மேல இருக்கக்கூடிய ராகாப் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அப்ப ராகாப் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார் மீட்கப்பட்டவர்கள். அவங்க போய் எங்க போய் மறைஞ்சிருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சொல்லே, ஒரு மலைப்பாங்கான இடத்துல போய் அவங்க பாதுகாப்பாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இருந்தாங்க. இப்போ சபைக்கு கிடைக்கக்கூடிய உத்தரவத்தை என்ன பண்ணுன்னா அது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. பாருங்க, இப்போ கடைசி 3 நாட்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த யோர்தான்ல இருந்து அவங்க புறப்பட்டு உள்ள போறாங்க. இந்த 3 நாட்கள் எதை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு? நம்ம எத்தனாவது நாள்ல இருக்கோம்? சுவிசேஷ யுகத்திலிருந்து 2026 3ஆம் நாள். யோசுவா எப்போ எழுந்திருக்கார் தெரியுமா? வசனத்தை நீங்க படிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு, பாருங்க, அதிகாலையிலே யோசுவா எழுந்திருந்த பின்பு, அதிகாலையிலே ராஜ்யத்தினுடைய துவக்கத்திலே யோசுவா எழுந்திருந்ததை எதை அடையாளப்படுத்தும்னா, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 2ஆம் வருகையில வந்ததை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். யோசுவா அதிகாலமே எழுந்த. இப்ப இந்த வசனங்கள்லாம் எதை அடையாளப்படுத்துனா, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில இந்த பூமியில வந்து முதல் செய்யக்கூடிய வேலையை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. அப்ப யோசுவா என்னெல்லாம் பண்ணாரோ அது எல்லாம் ராஜ்யத்துல கர்த்தர் இயேசு இந்த பூமியில வந்து செய்யக்கூடிய வேலை. இப்ப 3ஆம் நாள் தொடங்கிடுச்சா இல்லையா? அதிகாலம் 25-26 வருஷங்கள் என்ன ஆயாச்சு? கடந்து போயாச்சு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. பாருங்க, அப்போ யோசுவா நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, அப்ப இஸ்ரேல் புத்திரர் என்ன பண்ணாங்கன்னா அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். என்ன பண்ணிட்டாங்க? ராத்தங்கினார்கள். இது யோசுவா 3ஆம் அதிகாரத்துல இருக்கு. 3ஆம் அதிகாரத்துல நம்ம இப்ப படிச்சோம். அதிகாலமே யோசுவா எழும்பி என்ன பண்றான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவருடைய காரியத்தை ஆரம்பிக்கிறார். இதே மாதிரி யோசுவாவிலும் பெரியவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்புக்குரிய சகோதரர்களே 3ஆம் நாள் அதிகாலையில் வந்து அன்புக்குரிய சகோதரர்களே 1000 வருட அரசாட்சியில சரீர அங்கங்களுக்கு அவர் என்ன பண்றாருன்னா போஜனம் பண்ணிட்டு ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பத்தி நமக்கு என்ன பண்றாருன்னா அவர் கற்றுக் கொடுக்கிறாரு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. பாருங்க, யோசுவா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். அப்போ ஆசாரியர்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா சில கட்டளைகளை கொடுக்கிறார். நீங்க எப்படி எல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை என்ன பண்றாருன்னா யோசுவா கொடுக்கறத வந்து நம்ம கவனிக்கிறோம். இதே மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இப்போ 3ஆவது நாள் அதிகாலையில் வந்து யாருக்கு கட்டளை கொடுக்கிறாருன்னா நமக்கு கட்டளை கொடுக்கறத நம்ம வந்து பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரி. அப்ப 3 நாள் சென்ற பின்பாக அதிபதிகள் என்ன பண்றாரு சொல்லி பார்க்கும்போது பாளையம் எங்கும் போய் என்ன பண்றாங்கன்னா இந்த காரியத்தை பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பாபிலோனுக்கு இன்னும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? கொடுக்க வேண்டியதா இருக்கு. இது எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, எரிகோவின் மதில்கள் விழுந்தது இல்லையா? அது பாபிலோனை என்ன பண்ணுது? அடையாளப்படுத்துது. அந்த பாபிலோன் எப்ப விழும்னா, எப்ப விழும் பாபிலோன்? எரிகோ எப்ப விழுந்தது? முதல் எக்காலம் ஊதும் போதான், 2வது எக்காலம் ஊதும் போதான் இல்ல. எப்ப விழும்? எமோரியனில் 2 ராஜாக்களை வெட்டினாங்கன்னு சொல்லி படிச்சோம் இல்லையா? அந்த 2 ராஜாக்கள் கூட பாபிலோனும் புராட்டஸ்டன்ட் அமைப்புகளும் என்ன பண்ண அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ராகாப் இருந்த அந்த பட்டணம் இல்லையா எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே அது பாபிலோனை அடையாளப்படுத்தக்கூடிய சொல்லி அதன் மதில்கள் பயங்கரமா பெருசா இருந்துச்சு. அது யாருனாலும் வீழ்த்தப்படக்கூடாதா இருந்துச்சு. இதைத்தான் என்ன பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் போய் அதை வேவு பார்த்து அதை பிடிக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அப்போ பாபிலோனுடைய வீழ்ச்சி என்ன பண்ணுது? அதை அடையாளப்படுத்தக்கூடியதா அங்க இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அடுத்து நம்ம பார்க்கும்போது இதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த நாள்ல இவர்களுக்கு சம்பவிக்க வேண்டிய விஷயத்தை பூரா யோசுவா என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க.
யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களை நீங்க என்ன பண்ணிக்கோங்க? பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நம்மளை பரிசுத்தம் பண்ணணுமா? பரிசுத்தம் பண்ணி கொள்றதுக்கு என்ன தேவை நமக்கு? அவருடைய பரிசுத்த ஆவியினால் அவர் மூலமா கிடைக்கக்கூடிய சத்தியங்கள் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்போ உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். படிக்கிறோம் இல்லையா அன்புக்குரியவர்களே? நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்போ உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். முதல்ல யோசுவா சொல்ற விஷயமே, ஆசாரியர்களே உங்களை நீங்க என்ன பண்ணிக்கோங்க? பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இல்லையா? பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிற காலம் ரொம்ப நாள் போகாது. சீக்கிரமே கானானுக்குள்ள போகக்கூடிய காலம் என்ன பண்ண போகுது? வரப்போகுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து வசனத்தை படிச்சுங்க. 3:5 நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன பண்ண போறார்? நாளைக்குன்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு தெரிகிற ராஜ்ய பாகத்துல மிக பெரிய ஒரு அற்புதம் என்ன ஆக போகுது? நடக்க போகுது. அது என்ன அற்புதம்? உயிர்த்தெழுதல். ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் என்ன பண்ண போறாங்க? தங்களுடைய கூடாரத்தை விட்டு எழுந்து என்ன பண்ண போறாங்கன்னா, யோசுவாவுக்கு நிற்க போறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, கானானை என்ன பண்ண போறாங்க? சுதந்திரித்துக் கொண்ட மாதிரி அந்த உலக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எழுந்து என்ன பண்ணுவாங்க? அங்க வரதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப அதுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணிக்கொள்ளணும்? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பாருங்க, இப்படி யோர்தானை கடந்து போன பின்னாடி ஜனங்களுடைய பார்வையில யோசுவா எப்படி இருந்தார்னா, மிக சிறந்தவராக இருந்தார். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் எழுந்து வந்து இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்ப்பாங்க? எப்படி பார்ப்பாங்க இயேசு கிறிஸ்துவ? ஒரு சாதாரணமா இந்த டீ கடையெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, 3 மதத்துடைய போட்டோவை போட்டு இயேசு கிறிஸ்துவ மத்தியில் அதை மாதிரி பார்ப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. யார் எங்களை உயிரோடு எழுப்புனது? இந்த முதல் கேள்வி வரும். நாங்கள் செஞ்ச பாவத்துக்கு அப்படியே செத்து மண்ணோட மண்ணா போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்கள் செத்துருப்போம். ஆனால் யார், எந்த தெய்வம் எங்களை உயிரோட எழுப்புறது கேட்டு ஆச்சரியமாக எழுந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிப்போம். மனிதனுடைய மனநிலை மாறும். ராஜ்யத்தில் பிசாசு இல்லாததுனால, சாத்தான் இல்லாததுனால நிறைய திங்கிங் அவங்களுக்கு என்ன செய்யணும்னா கொடுக்கப்படும். அப்பதான் கேள்வி கேட்பாங்க, யார் எங்களை உயிரோட எழுப்புனது? அன்புக்குரிய சகோதரர்களே, அங்க சத்தியத்தை கற்பிக்கக்கூடிய தன்மை இல்லையா, அது வெளிப்படும் போது அநேகர் அதை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசே கூட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்போ ராஜ்யத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு ராஜாவாக அங்க இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னவா இருப்பார்? மீட்பர்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா தேவன் யாருன்னு என்ன பண்ணிடுவாங்க? எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க. தேவன் இவர்தான் தெரியும் போது உலக ஜனங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? பிதாவாகிய தேவனை பற்றி உலக ஜனங்கள் தெரியும் போது அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இவ்வளவு நாள் என்னத்தை வணங்கிட்டு வந்தாங்க? கல்லையும் மண்ணையும் தனக்கு தெரிந்த தெய்வங்களையும் மனிதர்கள் உண்டாக்கினதையும் வணங்கி அதற்கு பலி செலுத்திட்டு வந்தாங்க. இப்ப உயிரோட எழும்பி ரட்சகரை தெரிந்து கொண்ட பின்னாடி அவர் மூலமாய் பிதாவாகிய தேவன் இவர்தான் தெய்வம்னு தெரியும் போது என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? பிதாவாகிய தேவன் தெய்வம், இவர்தான் கடவுள், இவர்தான் மனசுல படைச்சிருக்கார், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமா இத்தனை யுகங்களை கடந்து வர பண்ணி இருக்கிறார் எல்லாம் தெரியும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சிலையெல்லாம் உடைச்சு போட்டுருவாங்க, ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாங்க இல்லையா? ஆக்கின பின்னாடி சமாரிய ஸ்திரீட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, நீங்கள் இந்த மலைகளில் உள்ள தேவர்களை நீங்க வணங்குறீங்க, ஒரு காலம் வரப்போது இந்த பூமி எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருமா? அன்புக்குரிய சகோதரர்களே, வருகிறதற்கான ப்ராசஸை கடந்து போகணும்னா முதல்ல ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் பிதாவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு முன்பாக நின்று தொழுது கொள்ளணும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த பூமியில பரிசுத்தமாய் சுத்திகரிக்கப்பட வேண்டிய ஜனங்கள் கொஞ்சம் என்ன ஆயிருக்காங்க? பாக்கியிருக்காங்க. அவங்க சுத்திகரிக்கப்பட்டா மட்டுமே தான் இந்த சம்பவம் இன்னும் சீக்கிரத்தில் என்னாகும்? நடக்கும் இல்லையா? இன்னும் நடக்க போற நிறைய சம்பவங்கள் இருக்கு. சபை முழுமையடையணும், அடுத்து சபையினுடைய உயிர்த்தெழுதல் ஆகணும், அடுத்து திரள் கூட்டத்தினுடைய உயிர்த்தெழுதல் ஆகணும்,
முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல் ஆகணும். நிறைய சம்பவம் நடந்த பின்னாடி தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கான ரட்சிப்பு வரணும். அதுல முதல் பங்கை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை தேன் மாதிரி நம்ம கொடுத்துருக்காரு. என்ன செய்யலாம்? பஸ்காவுக்கு பின் அல்லது பஸ்காவை புதுப்பிக்கப்படுதல் எடுத்துக்கிட்டோம்னா என்ன செய்யலாம்? இன்று முதல் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் இனிமேல் தேவனுக்கென்று என்னை சுத்திகரிக்கிற விஷயத்தில் தேவன் எனக்கு என்ன இந்த உலகத்துல வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். என்னுடைய உடன்படிக்கை எந்த காரணத்தை கொண்டு நான் என்ன செஞ்ச மாட்டேன், மறந்து போகாமல் தேவன் எனக்கென்று கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான காரியத்தை நான் நிறைவேற்றுவேன். நமக்காக மட்டுமல்ல, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து வாடிட்டு இருக்கு இல்லையா, இவங்க அப்படியே வாட விடுறதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்காரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ரட்சிப்பு முதல்ல நிறைவேறணும். அழியாமை இல்லையா, சாகாமை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளணும். அதுக்கு முன்னாடி சுத்திகரிக்கப்படணும். இது நிறைவேறின பின்னாடி ஒட்டுமொத்த உலகத்துக்கான அந்த ஆசீர்வாதம், பூமி எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் ஆசீர்வாதம் என்னாயிரம் வந்துடும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியது. ஸோ இப்படியாக யோசுவா புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம், இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்காவை கானான்ல அனுசரித்த விஷயம் ஒட்டுமொத்த உலகத்திற்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சோ மோசேயை அடையாளப்படுத்தும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல யோசுவாவை ராஜ்யத்துல கண்ணுக்கு தெரிய பாகத்துல இந்த பூமியில எல்லா ஜனங்களும் பெரியவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தேவன் இந்த பூமியின் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அதற்கு முன்பாக நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக, அழியாமை பெற்றுக் கொள்வதற்காக நமக்கு கொடுத்த வாய்ப்பை நம் ஒவ்வொரு கையிலும் என்ன பண்ணிட்டார், தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். இதை நிறைவேற்றுவது நம்முடைய ஒவ்வொருடைய கடமையாக கூட நம்ம இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.